அனைவருக்கும் வணக்கம். கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்தும் நூற்றாண்டு புலமை கருத்தாடல் வரிசையிலே இன்று கலாநிதி பண்டிதர் தங்கம்மா அப்பா குட்டியினுடைய புலமை கருத்தாடல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக எங்களுடைய கொழும்பு தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் திரு ப. நந்தகுமார் அவர்களின் தமிழ் வாழ்த்துடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகும். நன்றி. இன்றைய நிகழ்விலே அடுத்ததாக நூற்றாண்டு கண்ட புலமையாளர் கலாநிதி பண்டிதர் தங்கம்மா அப்பா குட்டி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து கௌரவம் செய்கின்ற நேரம். அந்த கௌரவத்தை நிகழ்த்தி வைக்குமாறு இன்றைய உரைஞர் பேராசிரியர் A.N. கிருஷ்ணமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நூற்றாண்டு புலமை கருத்தாடல் வரிசையிலே கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இன்றைய நிகழ்வு கலாநிதி பண்டிதர் தங்கம்மா அப்பா குட்டியினுடைய புலமை கருத்தாடல் நிகழ்வாக நிகழ்கின்றது. இந்த நிகழ்விலே உரையாற்றி வந்திருக்கின்ற பேராசிரியர் A.N. கிருஷ்ணமணி அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஈழத்து தமிழ் சூழலிலே ஆறுமுக நாவலர் சைவமும் தமிழும் செழிப்புற்று வளர்வதற்கான இயக்க செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தவர். அவரது பணிகள் பரிமாணம் மிக்கவையாக இருந்தன. அந்த சைவ தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் அதன் தொடர்ச்சியின் அடுத்த கட்ட ஆளுமைதான் சிவத்தமிழ் செல்வி பண்டிதர் தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள். தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் ஒரு ஆசிரியராக, ஒரு சமய பிரச்சாரகராக, அத்தோடு அவர் கல்வி பணியையும் விட்டுவிடாமல் அதிலும் கவனம் எடுத்து அதையும் முன்னெடுத்தவராக, மேலும் பெண்களை எல்லாம் ஒரு சமூக தலைமைத்துவத்தை வழங்குபவராக என்று இவர் ஒரு பன்முக பணிகளை எங்களுடைய சமூகத்துக்கு ஆற்றி ஒரு தனி மனிதனாக, ஒரு சமூக நிறுவனமாக அவர் இந்த இவ்வளவத்தையும் அவர் முன்னெடுத்து வந்திருக்கின்றார் என்றால் அது மிகையல்ல. சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் ஈழத்தில் மட்டுமல்லாமல் ஈழத்துக்கு அப்பா மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடு என்று பல இடங்களிலும் பிரசங்கங்கள் செய்தும், மாநாடுகளில் பங்கு பற்றியும், கட்டுரைகள் சமர்ப்பித்தும், பேரர்கள் ஆற்றியும் அவர் புகழ் பெற்றவர். இவர் பல்வேறு பட்டங்களையும் இதற்காக பெற்றிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இவர் அப்பா குட்டி கையற்பிள்ளை தம்பதிக்கு மகளாக ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை மல்லாகம் அமெரிக்க மிஷன் பாடசாலையிலே ஆரம்பித்து, இவர் பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னரே தன்னுடைய தாயாரிடம் கணிதம், எழுத்து, வாசிப்பு போன்றவற்றை இவர் மிகவும் பயின்று அதில் தேர்ச்சி பெற்றவராகத்தான் இவர் பாடசாலைக்கு செல்கின்றார். தன்னுடைய ஆரம்ப பாடசாலை கல்வியை இவர் இவ்வளத்தையும் கற்ற பின்னர் தான் இவர் அங்கே கல்வி கற்க பாடசாலைக்கு செல்கின்றார். இதனால் இவர் பாடசாலையிலே ஒரு கெட்டிக்கார மாணவியாக திகழ்கின்றார். எல்லோரிடமும் இவர் பாராட்டை பெற்ற ஒரு மாணவியாகவும் இருந்திருக்கின்றார். பாடசாலையிலே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளிலும் இவரே எல்லா போட்டிகளிலும் முதலிடம் பெற்றவராகவும் இவர் திகழ்ந்திருக்கின்றார். அப்போதைய கல்வி மரபுக்கு ஏற்ப எங்களுக்கு தெரியும், மனனம் செய்கின்ற ஒரு போட்டி அந்த காலத்திலே இருந்தது. குறிப்பாக அறநெறி சார்ந்த விடயங்களை மனனம் செய்வது. அந்த அடிப்படையிலே அந்த கால கல்வி மரபுக்கேற்ப ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், உலக நீதி, நல்வழி,
நன்னறி நூல்களிலே மனன போட்டி நடந்தது. இந்த போட்டிகளில் எல்லாம் தங்கம்மாவுக்கு தான் முதற் பரிசு கிடைத்தது. சிறுமி தங்கம்மா கல்வியோடு மட்டும் நின்று விடவில்லை. நாடகம் நடிப்பதிலும் அவர் சிறந்து விளங்கி இருக்கிறார். சொற்களின் பொருளை உணர்ந்து அதற்கேற்ப நடிக்கும் கலை அவருக்கு இயல்பாக அமைந்திருந்தது. பாடசாலை மட்ட நாடக போட்டிகளிலும் கலந்து முதற் பரிசு பெற்றிருக்கிறார். இதனாலேதான் பின்னை நாளில் இவருடைய மேடை பேச்சு எல்லோரையும் கவரும் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக அமைந்திருந்தது. 1934 ஆண்டிலே வடமாகாண பாடசாலைகளிலே பாட்டு போட்டிகளிலும் இவருக்கே முதலிடம் கிடைத்தது. ஓதல் போட்டிக்காகவும் அந்த காலத்திலே இவர் பயிற்சிகளை பெற்று வந்தார். நாவன்மை ஒரு புறம், ஓதல் பயிற்சி மறுபுறம் என இவை இரண்டும் இவரது ஆளுமை உருவாக்கத்திலே மிகவும் செல்வாக்கு செலுத்தியவையாக இருந்தது. அந்த காலத்திலே பெண்கள் உயர்கல்வியை படிப்பதிலே அதிகமாக குடும்பங்களோ அல்லது சமூகமோ ஈடுபாடு காட்டுவதில்லை. ஆனால் இவருடைய பெற்றோர் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். 1935 ஆண்டிலே ஆரம்ப கல்வியை நிறைவு செய்த தங்கம்மாவை மல்லாகம் விசாலாட்சி வித்தியாசாலையில் 6ஆம் வகுப்பிலே இவரை பெற்றோர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள். அங்கேயும் இவர் தனது கட்டித்தனத்தாலும் பல்வேறு போட்டிகளிலும் இவர் முதல் பரிசை பெற்றுக்கொண்டார். திருவாசகம், திருச்சதகம் பாடல்களையும் மனனம் செய்து ஒப்புவித்து சிறப்பு பரிசுகளையும் இவர் வென்றிருக்கிறார். விவேகானந்தா சபையினர் நடத்துகின்ற சமய பாட பரீட்சை போட்டிகளிலும் இவர் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். கனிஷ்ட பாடசாலை தராதர பத்திர தேர்விலே 1ஆம் பிரிவில் இவர் தேர்ச்சி பெற்றார். இவர் பெற்ற அந்த தேர்ச்சியை அடிப்படையாக கொண்டு அந்த காலத்திலே சிரேஷ்ட தராதர பத்திர பரீட்சைக்கு தோற்றும் வாய்ப்பை ஓராண்டிலேயே கல்வி திணைக்களம் இவருக்கு சிறப்பாக வழங்கியிருந்தது. 2 வருடங்களிலே வழங்கப்படுகின்ற அந்த பரீட்சைக்கான தகுதி இவருக்கு ஓராண்டிலே வழங்கப்பட்டிருந்தது. 1940 ஆண்டில் இத்தேர்வுக்கு தோற்றிய தங்கம்மா அதிவிசேட சித்தியை அதிலும் பெற்றுக்கொண்டார். 10ஆம் வகுப்பில் படிக்கும் போதே கீழ் வகுப்பு மாணாக்கர்களுக்கு பாடங்களை படிப்பிக்கும் வாய்ப்பு இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. பயிற்றப்பட்ட ஆசிரியர்களிலும் பார்க்க தங்கம்மாவின் கற்பித்தல் சிறப்பானது என்ற பாராட்டையும் இவர் அந்த பாடசாலை மட்டத்திலே பெற்றுக்கொண்டார். பெற்றோர் ஆசிரியர்களின் தூண்டுதலின் பேரில் ராமநாதன் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை புகுமுக தேர்வுக்கும் இவர் தோற்றினார். அந்த பரீட்சையிலும் இவர் சித்தியடைந்து 1941 ஆண்டு ஆசிரிய கலாசாலையிலே இவர் இணைந்து கொண்டார். அன்று இந்த ஆசிரிய கலாசாலை ஒரு பெரிய கலைக்கூடமாகத்தான் திகழ்ந்தது. இங்கே சர் ராமநாதரின் மருகர் சு நடேச பிள்ளை அவர்கள் அப்போது இலக்கண இலக்கிய விரிவுரைகளை நடத்தி வந்திருக்கிறார். இவரை தவிர மற்றும் ஒரு விரிவுரையாளரான திருச்சி AS சுந்தரராஜ ஐயங்காரும் விரிவுரையாளராக அங்கு கடமை புரிந்தார். இவர் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்த ஒரு பெரும் அறிவாளியாக திகழ்ந்திருக்கிறார். அப்போது இந்த ஆசிரியர் பயிற்சி கலாசாலை கற்கனரி 3 ஆண்டுகளாக இருந்தது. இந்த 3 ஆண்டுகளிலும் ஆசிரியர் பயிற்சியை பெறுவதோடு மட்டும் அவர் நின்று விடாமல் தன்னுடைய சைவ தமிழ் அறிவையும் இவர் இதன் மூலம் வளர்த்து கொண்டார். இதற்காக ஆசிரியர் கலாசாலையில் இருக்கின்ற நூல் நிலையத்தில் உள்ள நூல்கள் எல்லாவற்றையும் இவர் துருவி படித்ததோடு ஆராய்ச்சியையும் இவர் மேற்கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரம் புராண படனம், இலக்கிய சொற்பொழிவு, திருமுறை ஓதல் ஆகிய நிகழ்ச்சிகளிலும் இவர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்திருக்கிறார். 1943 ஆண்டு 2ஆம் ஆண்டு தேர்விலே கணிதம், புவியியல், தமிழ் மொழி, வரலாறு ஆகிய 4 பாடங்களிலும் இவர் சிறப்பு சித்தியை பெற்றிருக்கிறார். 1944 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி கலாசாலை இறுதித் தேர்வில் தோற்றிய 14 பாடங்களிலும் இவர் ஒரே முறையிலே சித்தி எய்தினார். இவர் வகுப்பறையிலே தனக்கு வேண்டிய குறிப்புகளை எல்லாம் முழுவதுமாக எழுதுவதில்லை. மிகவும் சுருக்கமாகத்தான் தன்னுடைய குறிப்புகளை இவர் எடுத்துக்கொள்வது வழக்கம். கம்பராமாயண செயல்களை கூட இவர் பிரித்து காட்டி பொருள் விளங்க எழுதிக் கொள்வது இவர் வழக்கமாக கொண்டிருந்தார். இவர் ஆசிரியர் தகுதி பெற்று கற்று தேறிய பின்னர் தெல்லிப்பளை சைவப்பிரகாச வித்தியாசாலையிலே 1945 ஆண்டிலே தற்காலிக ஆசிரியராக இவர் நியமிக்கப்பட்டார். 1946 ஆண்டிலே மட்டக்களப்பு சிசிலியா ஆங்கில பாடசாலையில் நிரந்தர நியமனம் பெற்று அங்கே
3 ஆண்டுகள் கிழக்கு மாகாணத்திலே இவர் ஆசிரிய பணியை புரிந்திருக்கின்றார். அங்கேயும் சைவமும் தமிழும் வளர பல்வேறு பணிகளை இவர் மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் ஞாயிறு தோறும் நடத்தி வந்த சமய வகுப்புகளை இவர் கிரமமாக மேற்கொண்டு வந்தார். 1949 ஆண்டு கொழும்பு ஃபாத்திமா பெண்கள் பாடசாலையிலே இவர் ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வருவதற்காக இவருக்கு அந்த பாடசாலையிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. அதனை ஏற்றுக்கொண்டு இவர் ஃபாத்திமா பெண்கள் பாடசாலைக்கு இவர் பணிபுரிய கொழும்பை நோக்கி வந்தார். இங்கே 11 ஆண்டுகள் இவர் கல்வியை கற்பித்ததோடு தமது அறிவையும் வளர்த்து கல்வி பணியுடன் சைவ ஆன்மீக பணிகளையும் இவர் தொடர்ந்தேர்ச்சியாக மேற்கொண்டு வந்திருக்கிறார். 1941 ஆண்டிலே பிரவேச பண்டிதர் தேர்விலும் 52 ஆண்டு பால பண்டிதர் தேர்விலும் 53 ஆண்டு பண்டிதர் தேர்விலும் இவர் சித்தி பெற்றார். இவருடைய தமிழ் புலமை இதன் மூலம் மேலும் வளர்ச்சி கண்டது. கொழும்பு மாநகர் வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இவர் உயர்ந்து வந்தார். இவரது நாவன்மை மக்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. சைவ ஆலயங்களிலே இவரது சொற்பொழிவுகள் அதிகம் இடம்பெற தொடங்கின. பக்தி இலக்கியங்களை நுணுகி ஆராய்ந்து கற்க தொடங்கினார். தமிழ் இலக்கியங்களின் பல்வேறு போக்குகளையும் கற்று வந்தார். சைவ சித்தாந்த கோட்பாடுகளிலே இவர் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவராகவும் இவர் விளங்கினார். சென்னை சைவ சித்தாந்த சமாஜம் நடத்திய சைவ புலவர் தேர்வை நோக்கி இவர் தன்னுடைய கல்வியை மேற்கொண்டார். 1958 ஆண்டு அந்த தேர்விலும் இவர் சித்தி பெற்றார். இலங்கையிலே இந்த சைவ சித்தாந்த சமாஜம் நடத்திய இந்த தேர்விலே சித்தி அடைந்த முதல் பெண் என்கின்ற பெருமையையும் தங்கம்மா பெற்றுக்கொண்டார். இலங்கையிலே 1958 நடைபெற்ற இனக்கலவரத்தை அடுத்து இவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணமாகி அளவட்டி சதானந்தா வித்தியசாலையிலே தனது ஆசிரியர் பணியை தொடர்ந்து வந்தார். தொடர்ந்து தனது சிவத்தமிழ் பணியை மேலும் மேலும் நுணுக்கமாக மேற்கொள்ள தொடங்கினார். 1959 ஆண்டிலே அகில இலங்கை சைவ புலவர் சங்க பொருளாளராக இவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். கற்றோர்களிடம் மட்டுமல்லாமல் சமூகத்திலே பலதரப்பட்டவர்களுடனும் ஒன்றிணைந்து கல்விப்பணி சமய பணியை மேற்கொள்வதற்கான நடைமுறைகளை உருவாக்கி வந்தார். சிறந்த இலக்கிய சொற்பொழிவாளர் என்னும் தகுதிப்பாட்டுடன் எழுச்சி பெற்று வந்தார். பழந்தமிழ் இலக்கியங்களை சுவையுடன் எடுத்துரைக்கும் பாங்கு பலராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது. கல்வித்துறையினூடாக சமூக ஆன்மீக தளங்களிலே புலமை மிகு ஆற்றுகையாளராக சிந்தனையிலும் உணர்வு தளங்களிலும் மன எழுச்சி மேம்பாட்டிலும் பெரும் மாற்றங்களை உருவாக்கும் அறிவாளுமையும் புலமையும் ஒருங்கிணையும் புதிய தோற்றப்பாட்டுடன் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் எழுச்சி பெற்றார். இவரை நாம் வெறுமனே ஒற்றை பரிமாணத்தில் மட்டும் மதிப்பிட்டு விட முடியாது. ஒரு தனி மனித சமூக நிறுவனமாக ஈழத்து தமிழ் புலமை மரபிலே ஆன்மீகம், சமூக தலைமைத்துவம், தமிழ் பணி இவை யாவற்றையும் ஒருங்கிணைக்கும் ஒரு புதிய விசையாக தங்கம்மா மேற்கிளம்பி வந்திருக்கிறார். அவரது நூற்றாண்டையொட்டி கொழும்பு தமிழ்ச்சங்கம் அவருக்கான புலமை கருத்தாடல் பகிர்வை நிகழ்த்துவது ஒரு சிறப்பான விடயம். ஏனெனில் பெரும்பாலும் ஆண் புலமையாளர்களை மையப்படுத்தியே புலமை பகிர்வுகளை நிகழ்த்துவது வழக்கமாகி இருக்கிறது. ஆனால் தங்கம்மா அப்பாக்குட்டி போன்ற பெண் தலைமைகளை ஆளுமைகளை பொதுவழியில் நிறுத்துவதும் அவர்கள் பற்றிய நேர்நிலை சிந்தனைகளை வெளிப்படுத்துவதும் மிகவும் அவசியமானதாகும். 30 ஆண்டுகளாக பெருந்தொண்டாற்றி வந்த சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டியின் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக இருந்தது. தமிழ் சமூகத்துக்கு பல்வேறு தடங்களை விட்டு சென்றிருக்கிறது. அத்தகைய பெரும் ஆளுமை 1985 ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி தனது பணிகளை நிறுத்தி கொண்டது. ஆனால் அவரது புலமை மரபும் செயற்பாட்டு களங்களும் ஆன்மீக பணிகளும் இன்றும் அவருடைய தொடர்ச்சியை பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்று இந்த அவருடைய புலமை கருத்தாடல் நிகழ்விலே உரையாற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் கிருஷ்ணமணி அவர்கள் பண்டிதர் தங்கம்மா அப்பாக்குட்டியின் வெவ்வேறு பரிமாணங்களை எல்லாம் நமக்கு எடுத்துரைக்க இருக்கின்றார். அதனால் நான் அவற்றுக்குள்ளே செல்வதை தவிர்த்து கொண்டு தங்கம்மா அப்பாக்குட்டி பற்றி பேசுவதற்கு
அவர் முழு தகுதியும் ஆற்றலும் கொண்டவர் என்பது உங்களுக்கு அவருடைய உரையை கேட்ட பின்னர் உங்களுக்கு புரியும். மேலும் அவர் தங்கம்மா அப்பா குட்டியின் ஒரு உறவு சார்ந்த ஒருவர் என்பதையும் நான் இங்கே குறித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த தகுதிப்பாடுகள் நிரம்பிய பேராசிரியர் A.N. கிருஷ்ணவேணி அவர்கள் தங்கம்மா அப்பா குட்டி அவர்களுடைய பன்முக பரிமாணங்கள் பற்றி இந்த புலமை கருத்தாடலிலே எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களே, இங்கு இந்த தங்கம்மா அப்பா குட்டியினுடைய புலமை கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கின்ற அறிஞர்களே, நண்பர்களே, உறவினர்களே, அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவத்தமிழ் அன்னை அவர்கள் என்னுடைய ஒரு உறவினர் என்று சொல்லுகின்ற போது என்னுடைய பெரிய தாயார். அவரோடு அவருடைய வீட்டிலே இருந்து சில காலங்கள் தெளிப்பளை யூனியன் கல்லூரியிலே நான் 4ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. மற்றது அவர் பேச்சுக்களுக்கு போகிற இடங்களுக்கு எல்லாம் என்னையும் என்னுடைய அண்ணனையும் கூட்டிக் கொண்டு செல்வார். அந்த காலத்தில் இருந்து பின்னர் அவர் யூனியன் கல்லூரியில் படிப்பித்த காலம் இவையெல்லாம் எனக்கு அவரோடு நீண்ட ஒரு பரிச்சயத்தை, உறவினராக இருந்தாலும் அவரோடு நெருங்கி பழகுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. மற்றது அவர் துர்க்கியம்மன் கோயிலினுடைய தலைவராக இருந்த காலத்திலே அவருடைய தொண்டர் சபை, அந்த கோயிலில் இருக்கிற தொண்டர் சபை அதனுடைய 25வது ஆண்டு விழாவுக்கு சிறப்பு சொற்பொழிவுக்கு என்னை கேட்டு நான் அந்த பேச்சிலே பங்கு பெற்றினேன். அதே போல மகளிர் இல்லத்தினுடைய 25வது ஆண்டு விழாவுக்கும் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியது. மற்றது அவருடைய பவள விழா மலர் 75வது வருட கொண்டாட்டத்தின் போது நான் இந்தியாவில் இருந்தேன். அப்போ எனக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார், எப்படியாவது அந்த புத்தகத்தில் என்னுடைய கட்டுரையும் இடம்பெற வேண்டும் என்று. இப்போ நான் அங்கே இருந்து ஒரு கட்டுரை, என்னுடைய சப்ஜெக்டை பொறுத்தமட்டில் ரசாஸ்வாதம் ஆஸ் பிரம்மாஸ்வாதம் என்று, ரச அனுபவம், அதாவது கலை மூலம் பெறப்படுகின்ற ரச அனுபவம் ஒரு பிரம்ம அனுபவத்துக்கு எவ்வாறு ஒருவனை வழிநடத்தி செல்லும், அதாவது ஒரு ஆன்மீக சாதனமாக எவ்வாறு கலை அனுபவம் அமைகிறது என்று. அப்போது அவர் அதை வாசித்துவிட்டு எனக்கு திரும்ப கடிதம் எழுதினார். என்னுடைய கட்டுரை பார்த்து தான் நெகிழ்ந்து போனதாகவும் தனக்கு பின்னர் இந்த சொற்பொழிவுகளை எல்லாம் நான் செய்ய வேண்டும் என்றும் சொன்னார். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது பேசுவதோடு அல்லாமல் அவரை போல ஒரு பேச்சாளராக தொடர முடியவில்லை. ஆனால் இன்று இந்த போன ஞாயிற்றுக்கிழமை மதுசூதனன் அவர்கள் தங்கம்மா அப்பா குட்டியை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது எனக்கு உண்மையில் கால அவகாசம் குறைவாக இருந்தது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்தது. ஆனால் அந்த அவாவனுடைய நினைவோடு, அவாவை நினைக்கிற போது என்னுடைய தாயாருடைய நினைவு, உறவினர்களுடைய நினைவோடு அந்த பேச்சை நான் எழுதி கொண்டு இருந்தேன். உண்மையிலே அவருடைய ஒரு ஆளுமை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பெண் ஆளுமை எவ்வாறு அந்த காலகட்டத்திலே ஒரு ஆணாதிக்க சமூகம் என்று பெரிதாக சொல்ல முடியாவிட்டாலும் ஆண்கள் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு சமூகத்திலே ஒரு பெண்ணாக அவருடைய பிறப்பு 1925ஆம் ஆண்டு. அவர் 1962 துர்க்கியம்மன் கோயிலினுடைய நிர்வாகத்துக்குள் வந்து விடுகிறார். இங்கே தமிழ்ச்சங்க தலைவர் நான் பேசுவதற்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த பல விடயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமாக தரப்பட்டபடியினால் நான் மீண்டும்
அதுக்குள் போய் உங்களை சலிக்க வைக்காமல் நான் அதை தொடர்ந்து வேறு பகுதிகளை பற்றி உங்களோடு பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய தமிழ் புலமைத்துவ மரபு, அந்த புலமைத்துவம், பேச்சாற்றல், சொற்களை அழகாக உச்சரிக்கின்ற ஒரு திறமை, இந்த வகையான பண்புகள் தான் அவரை ஒரு பேச்சாளராக கொண்டு வந்தது. அப்போது சொல்லுவார்கள், இந்த துர்க்கியம்மன் கோயில் ரோட்டிலே நின்று பார்க்கின்ற போது ஒரு இருள் அடைந்த ஒரு இடம் போல ஒரு பயங்கரமான ஒரு இடமாக தெரிந்தது. ஆனால் இவர் அந்த கோயிலுக்குள் சென்ற பின்னர் தான் அந்த கோயில் இந்த யாழ்ப்பாணத்திலே தெல்லிப்பளையிலே ஒரு புகழ்பெற்ற கோயிலாக உருப்பெற்றது. எங்களுடைய பண்பாட்டை பொறுத்த மட்டிலே எங்களுடைய பண்பாடு கோயில் பண்பாட்டை மையப்படுத்தியது. சமயத்தையும் தமிழையும் வளர்க்கின்ற ஒரு நிலையிலே அவர் வெறும் பிரசங்கியாக மட்டும் இல்லாமல், அவர் ஒரு சொற்பொழிவாளராக இருந்தாலும் வெறும் சொற்பொழிவுகளை மட்டும் நிகழ்த்தாமல் சமூக ரீதியான பங்களிப்புகளை அவர் செய்வதற்கு இந்த கோயில் ஒரு தளமாக அமைந்தது என்று கூற வேண்டும். நாங்கள் துர்க்கியம்மன் கோயில பேசுற காலத்திலேயே நாங்கள் சொல்றது, இந்த துர்க்கியம்மன் கோயிலை எப்பவும் நாங்கள் சோழர் காலத்து இந்து கோயில்களோடு ஒப்பிட்டு நோக்கலாம். அவை வெறும் வழிபாட்டு நிலையங்கள் அல்ல. இப்ப கோயில் என்று சொன்னால் அது கிரியைகள், சடங்குகள், வழிபாடுகள், அர்ச்சனை, அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம், தீபாராதனை, தோத்திரம், நடனம் என்று சொல்லி அது 16 வகையான சோடச உபசாரங்களை மையப்படுத்தியதாக ஒரு புறம் கிரியைகள் நடைபெற்று கொண்டு இருக்கும். அதே நேரம் அந்த கிரியைகளின் ஊடாகவும் ஒரு தொண்ட நெறியை எவ்வாறு வளர்க்க முடியும், ஒரு தீர்க்க தரிசனத்தோடு தொண்டர் சபை அமைத்தது, மகளிர் இல்லம், மற்ற சிறு பிள்ளைகளுக்கான இல்லம், யாத்திரிகர் விடுதி, இவ்வாறு அந்த கோயில் கட்டிடத்தை அதனுடைய பரிமாணத்தை அகலப்படுத்தி அதனூடாக ஒரு சமூக தொண்டாற்றியமே தான் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அப்ப இந்த துர்க்கியம்மன் கோயிலை மையப்படுத்தி ஒரு தளம், இப்ப சோழர் கால கோயில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவை கோயில் வெறும் வழிபாட்டுக்குரிய இடம் அல்ல, அவை சமூக நிறுவனங்கள், சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று தான் அவற்றை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஆனால் ஏனென்று சொன்னால் அந்த கோயில்கள் கல்வி வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தன. வங்கிகள் போன்று சாதாரண மக்களுக்கு பணத்தை கொடுத்து வட்டிக்கு பணம் கொடுத்து இயங்குகின்ற நிறுவனங்களாக இருந்துள்ளன. மற்றது சல்லியை கிரியை பண்ணுவான் என்று சத்திர சீற்ற முறைகளும் அந்த கோயில்களை மையப்படுத்தி நடைபெற்றதாக நாங்கள் அறிகின்றோம். சோழர் கால பல்லவர் கால பக்தி இயக்கத்துக்கு பின்னால் அதனுடைய முழு தாக்கத்தையும் நாங்கள் பல்லவர் காலத்துல காண முடியாது. சோழர் கால கோயில்களே தான் நாங்கள் அவற்றை பார்க்கிறோம். சோழ மன்னர்கள் ஏகாதிபத்தியவாதிகளாக இருந்தார்கள். அவர்கள் சமய பொறை உடையவர்களாக இருந்தார்கள். பொருளாதார வளர்ச்சி அடைந்திருந்தது. ஆன காரணத்தினாலே சோழ மன்னர்கள்னாலே இத்தகைய நடவடிக்கைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆன காரணத்தினாலே தமிழ்நாட்டு வரலாற்றிலே சோழர் காலம் என்பது ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. அந்த சோழர் கால கோயில்களினுடைய பங்களிப்போடு ஒப்பிட்டு நோக்கக்கூடிய வகையிலே தான் எங்களுடைய இலங்கையினுடைய அதுவும் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள கோயில்கள்ல துர்க்கியம்மன் கோயில் ஒன்றை நாங்கள் உதாரணமாக சொல்ல முடியும். பல்வேறு கோயில்கள் இருக்கின்றன. கோயில் என்றால் அது கோயில் கட்டிடம், அந்த கட்டிடம் எவ்வாறு அமைக்கப்படுகிறது, சிற்பங்கள் எவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன, வழிபாட்டு முறைகள் எவ்வாறு கொண்டு வரப்படுகிறது, அந்த அடிப்படையிலும் அதே நேரத்துல சோழர்கள் கோயில்களை நீங்க பாத்தீங்கன்னா நடன மண்டபம், நாடக மண்டபம், வியாக்கியான மண்டபம், இப்படியெல்லாம் ஒவ்வொரு மண்டபங்களும் அந்தந்த தொழில் முறைகளை, அதாவது சமூக ரீதியான தொண்டுகளை செய்வதற்குரிய ஒரு கட்டிட அமைப்பை கொண்டிருந்தது. அன்னை சிவத்தமிழ் அன்னை தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் இந்த துர்க்கியம்மன் கோயிலே ஆற்றிய பங்களிப்புகளை பார்க்கின்ற போது அங்கே பெண்கள் தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையிலே, அங்கே வழிபாட்டு முறைகளிலே பெண்கள் ஈடுபடக்கூடிய வகையிலே, அங்கே அதற்காக அமைக்கப்பட்ட தொண்டர் சபையை மையப்படுத்தி
அதற்கான ஆயத்தங்களை செய்வதோடு அந்த தொழில்களை செய்வதற்கு பணத்தை கொடுத்து அவர்களுடைய தொழிலை ஊக்குவித்து ஒவ்வொரு காலப்பகுதியிலே நடைபெற்றதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். வேற செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அந்த தெளிவலை போற பஸ்கள்லயே நாங்கள் ஏற முடியாத அளவுக்கு பெண்கள் அந்த கோயில்களுக்கு நிறைய செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கான ஒரு விளக்கம் பேராசிரியர் சிவத்தம்பி மிக அழகாக கொடுத்துள்ளதை நாங்கள் பின்னால் பார்க்கலாம். இப்பொழுது சில பகுதிகளை நான் தலைவர் கூறிய பகுதிகளை தவிர்த்து உங்களுக்கு வாசித்து காட்டலாம். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்ற பாரதியாரின் வாக்கிற்கு நம்ப சிவத்தமிழ் அன்னையின் குரல் சைவ தமிழ் மக்கள் மத்தியில் ஓங்கி ஒலித்தது. அவரது பன்முக ஆளுமை, புலமைத்துவம், தலைமைத்துவ பண்பு, பேச்சுத்திறன், பேசும் வார்த்தைகளின் பொருள் உணர்வு, உறுதிப்பாடு, அழகு, கவர்ச்சி. இந்த அழகும் கவர்ச்சியும் கூட ஒரு வகையில் அவசியமானதுதான். அவருடைய தோற்ற பொலிவு, அவர் பேசுகின்ற பேச்சு மக்கள் மத்தியிலே ஒரு அழகுணர்வையும் ஒரு கவர்ச்சியையும் உண்டு பண்ணியது என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லை. அழகு என்று நாங்கள் சொல்லுகின்ற போது கோயிலோடு தொடர்புடையது அழகு, பக்தியோடு தொடர்புடையது அழகு. இப்போ கோயில்களில் கிரியைகள் நடைபெறுகிறது. திருவிழா காலங்களிலே நீங்க பார்க்கலாம், கோயில் எழுந்தருளி மண்டபத்திலே இருந்து சுவாமி வெளியே வருகின்ற போது அது எத்தகைய சாத்துப்படி அலங்காரங்களோடு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ வழிபாடாக இருந்தாலும் அது கோயிலாக இருந்தாலும் அந்த வழிபாட்டு உணர்வை தூண்டக்கூடிய வகையிலே அங்கு அழகு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பேச்சுக்களை பேசுகின்ற அன்னி அவர்களினுடைய அந்த அழகு, திருவுருவ, அவருடைய உருவ பொலிவு, இவையும் மக்கள் மத்தியிலே ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணினது என்றுதான் கூற வேண்டும். அப்ப அந்த வகையிலே மக்கள் மத்தியில் மேலும் விடய விளக்கத்தையும் இன்ப பரவச அனுபவத்தையும் உண்டு பண்ணுவதில் ஆச்சரியம் இல்லை. இப்போ ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் சும்மா எதையோ பார்த்து வாசித்து விட்டு கேட்கிறவர்களுக்கு விளங்குதா இல்லையா என்று இப்போ ஒரு இலக்கியம் கம்பராமாயணம் பற்றி அழகாக சொல்லப்பட்டது. நான் இந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அந்த இலக்கிய நயத்தோடு அது கற்பிக்கப்பட வேண்டும், கற்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் வெறும் பாடங்கள் போல இவற்றை நாங்கள் படித்து கொண்டோ வாசித்து கொண்டோ போறதாலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அப்போ ஒரு வகையிலே இன்ப பரவச அனுபவத்தை, பரவச அனுபவம் என்று சொல்ற போது ஒரு ரிலிஜியஸ் எக்ஸ்டசி, ஒரு டிவோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று அதை நாங்கள் சொல்லலாம். இன்று மத்தியில் இன்று அவர் மத்தியில் இல்லை என்றாலும் அவரது குரல் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. பேச்சுத்துறையில் மட்டுமன்றி எழுத்துத்துறையில் இருந்த புலமையை அவரது நூல்களும் எடுத்துரைக்கின்றன. மண்ணில் பிறப்பவர் அனைவரும் இறப்பது உறுதி, ஆயினும் அந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ள வாழ்நாளை ஒருவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்கிறது இந்து மதம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறது திருக்குறள். தமது 84வது அகவையில் இவர் இவ்வாறு கடமைகள் புரிந்து அவர் 84வது அகவையில் இறைவனடி சேர்கின்ற வரைக்கும் ஒரு பெண்ணாக, ஒரு அடியாராக, அந்த துர்க்கம்மன் கோயிலே முதல் அடியார் அவர்தான். அவருடைய ஆளுமை ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு கோயிலே ஒரு அர்ச்சனை நடக்கிறது, ஒரு பூசை நடக்கிறது என்று சொன்னால் இவருடைய நட்சத்திரம் அங்கே சொல்லப்பட்டு அதற்கு அர்ச்சனை செய்யப்படுகின்ற ஒரு வழக்கமும் அங்கே காணப்படுகிறது. ஒரு பெண்ணாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் ஆற்றிய பணிகள் எம்மை பிரமிக்க வைக்கிறது. அவரது ஆசிரிய பணி கொடுத்த அனுபவம், உத்வேகம், ஆன்மீக அனுபவம் அவரை சமய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தொண்டாற்ற காரணமாயிற்று. தமது ஊரில் உள்ள ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தை தளமாக கொண்டு தொண்டாற்றுவதற்கு ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியின் திருவருள் கிட்டியது என்றே கூற வேண்டும். கோயில் என்றால் அது ஒரு வழிபாட்டுக்குரிய இடம் என்ற எண்ண கருத்தை மாற்றி அதனை ஒரு சமூக நிறுவனம் என்ற அந்தஸ்துடன் சமூக மாற்றத்துக்கான ஒரு தளமாக மாற்றியவர் ஈழத்திருநாட்டை பொறுத்தவரை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி என்றே கூற வேண்டும்.
இங்கே எமது தலைவர் முதலே குறிப்பிட்டு காட்டியது போல இலங்கை வரலாற்றிலே 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி ஒரு மறுமலர்ச்சி இந்த சமயத்தை பொருத்தமல்ல, சைவ சமயத்தை பொருத்தமல்ல, ஒரு புத்துயிர்ப்பு, ஒரு ரீபர்த், ஒரு ரினைசான்ஸ் பீரியட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மறுமலர்ச்சிக்குரிய காலமாக அது காணப்படுகிறது. அந்த சைவ மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் யாழ்ப்பாணத்து நல்லூரை சேர்ந்த எமது ஆர்மநாவலர் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் கூறும்போது, நல்லநகர் ஆறுமுக நாவலர் பிறந்திலரேல் சொல்லு தமிழெங்கே சுருதியெங்கே எல்லாவரும் ஏற்று ஆகமங்கள் எங்கே புராணம் எங்கே என்று கூறுவது மிக பொருத்தமானது. இலங்கை காலனித்துவ அந்தஸ்துக்கு உட்பட்டு இருந்த காலத்தில் சைவ மக்கள் தங்கள் சமய அனுஷ்டானங்களை பின்பற்ற முடியாத ஒரு இருள் சூழ்ந்த காலப்பகுதியில் ஆறுமுக நாவலரின் பங்களிப்பும் பணிகளும் சைவ தமிழ் வளர்ச்சிக்கு புத்துயிர் அளித்தது. கிறிஸ்தவ மத பிரசாரங்கள் வலுப்பெற்ற நிலையில் சுதேசிகளான இந்துக்களும் இந்து சமய சார்பான ஏடுகளை வெளியிட்டனர். 1887 சின்னத்தம்பி என்பார் ஆரம்பித்த இலங்கை நேச நாட்டில் ஆறுமுக நாவலர் எழுதிய இது நல்ல சமயம் என்ற கட்டுரை அக்கால சமய நிலையினையும் மக்களின் துன்ப நிலையினையும் எடுத்துரைப்பதாக உள்ளது. இந்து மதத்தின் ஆபத்தான நிலையை உணர்ந்த நாவலர் அவர்கள் கிறிஸ்தவ மத பிரசாரங்களுக்கு எதிராக வினாவிடை வடிவில் பகிரங்க கடிதங்களையும் கண்டனங்களையும் வெளியிட்டு இந்து சமயத்தின் புத்துயர்ப்புக்கு நிலைப்பேற்றுக்கும் காரணமாக இருந்தார். இந்த நிலையில் அவரது மறைவு ஒரு பெரிய இடைவெளியை கொண்டு வந்தது. அந்த இடைவெளியில் பல ஆளுமைகள் பங்கு கொண்டாலும் கோயில் என்ற ஒரு நிறுவனத்தை மையப்படுத்தி சமய சமூக பணிகள் மூலம் தமது ஆளுமைக்கு ஏற்ப பங்களிப்பு செய்தவராக தங்கம்மா அப்பாக்குடி அவர்களை அவரது 100 ஆண்டுகள் நிறைவோடு நினைவு கூறுவது மிகவும் பொருத்தமானது. அவருடைய பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள், அவருடைய கல்வி, அதாவது அவர் மெல்லாகம் அமெரிக்க மிஷன் பாடசாலை, மெல்லாகம் விசாலாட்சி பாடசாலை போன்றவற்றிலே அவர் படித்து இந்த துர்கா தேவி தேவஸ்தான நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டது 1962. அவர் உண்மையிலே அவர் 50 ஆண்டுகள் 50வது வயதில் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்து அவர் அதற்கு பிறகு தெளிப்பலையிலேயே துர்க்கையம்மன் கோயிலோடே இருந்தார். சைவ திருமுறை மடம் ஒன்று இருந்தது. அதற்கு முன்னால் ஒரு கதிரை போடப்பட்டிருக்கும். எப்ப போனாலும் எங்களுக்கு அந்த கதிரியை பார்க்கின்ற போது அந்த கதிரியே ஒரு குறியீடாக இருக்கும். அவர் அந்த கதிரையில இருந்து எழும்புகின்ற போது தான் அவர் அதுல கைதவறி அந்த கதிரியை பிடிச்சு கொண்டு எழும்பி விழுந்து, பிறகு அவருக்கு அதிலே கை உடைந்து, பிறகு அவருக்கு ஒரு சத்திர சிகிச்சை அவர்கள் டாக்டர்ஸ் செய்ய முடியாதுன்னு சொன்ன நிலையிலும் அவர் வில்லங்கமாக அந்த பெயினை தனக்கு தாங்க முடியாது என்று சொல்லி கட்டாயம் செய்ய சொன்னார். ஆனால் அவருக்கு அந்த கல்சிய படிவுகள் அதுகள் எல்லாம் இருந்த காரணத்தினாலே அனஸ்தீசியா கொடுத்திருந்தாலும் அவர் இடையிலே அவருக்கு விழிப்பு வந்ததன் காரணமாக மீண்டும் அவருக்கு அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னர் அவர் கோமா நிலையில தான் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்போதெல்லாம் போய் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே மூச்சு மட்டும் போய் கொண்டிருக்கும், வெளியில தூர நின்று பார்த்துட்டு நாங்கள் போறது வழக்கம். அவர் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார். அது எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய யாழ்ப்பாணத்து போர் சூழல் காரணமாக அவர் இந்த பிள்ளைகளையும் கொண்டு அவர் ஒவ்வொரு இடமிடமாக தெரிந்தார். இப்ப நாங்களும் இடம்பெயர்ந்து இங்கே வருகின்ற போது கூட அவர் வரணி என்ற இடத்துல தான் அவர் இருந்தார் என்றது எனக்கு ஒரு ஞாபகம். அப்போ நான் அங்க போய் அவருக்கு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்த மிகவும் கவலையோடு எங்களை அனுப்பி வைத்தார். ஆனால் நாங்கள் இங்கே வந்த பிறகு என்னுடைய தாயார் இறந்து விட்டார். அவர்கள் ஒன்று விட்ட சகோதரர்களாக இருந்தாலும் உறவினாலே அவர்கள் அந்த சொந்த சகோதரர்களாக இருந்ததையும் எனக்கே என்னுடைய தாயார் இறந்து ஒரு 15-16 நாளைக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். அதுக்கு முதல் எங்களுக்கும் தெரியாத ஒரு அப்படியான ஒரு இக்கட்டான சூழல் ஒன்று இருந்தது. அந்த நேரத்திலே கந்தையா நீலகண்டன் எங்களுடைய இந்த மாமன்ற தலைவராக இருந்த உயர் திரு கந்தையா நீலகண்டன் அவர்கள் அவருடைய
இந்த முயற்சிகள் இந்த குழந்தைகளை கொண்டு ஒவ்வொரு இடமிடமாக அவர் சென்றதும் மன துணிச்சலோடு அந்த பிள்ளைகளை கொண்டு திறந்ததை பற்றியும் அவர் பல கருத்துக்களை கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மற்றது இவ்வாறு இவரெல்லாம் ஒரு ஆளுமை உள்ள பெண்ணாக எவ்வாறு உருவெடுத்தார் என்று பார்க்கிற போது அது கல்வி புலம் ஒரு பக்கம். கல்வி என்று சொன்னாலும் எல்லோரும் நாங்கள் கல்வி கற்றவர்கள் தான். ஆனா எல்லா கல்வி கற்றவர்களும் இப்படியான ஒரு சமூக நீரோட்டத்தில தேசிய நீரோட்டத்துல கலந்து பங்களிப்பு செய்கிறார்கள் என்று எங்களால கூற முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சூழல்கள். ஆனால் அவருக்கு துர்க்கியம்மன் கொடுத்த அருளோ என்னவோ, அவருக்கு துர்கா துரந்தரி, சிவத்தமிழ் செல்வி, சித்தாந்த ஞானாகரம், இப்படி பல பட்டங்கள். அதிலே அவருக்கு அந்த காரநகர் மணிவாசகர் சபையினர் தான் இந்த சிவத்தமிழ் செல்வி என்ற பட்டத்தை கொடுத்திருந்தார்கள். ஒரு முறை எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த மணிவாசகர் சபை ஆக்களோடு சேர்ந்து அங்கே வந்திருந்தார். ஒவ்வொரு வருடமும் இந்த மாணிக்க வாசகரை பற்றிய பேச்சுக்களை அவர் அங்கு நிகழ்த்துவதும் வழக்கமாக இருந்தது. அவருக்கு மிக புலவர் கணபதி பண்டிதமணி கணபதி பிள்ளை என்று நாங்கள் சொன்னால் அது பண்டிதமணியை தான் குறிக்கும் என்பது போல, சிவத்தமிழ் செல்வி என்று சொன்னால் அது தங்கம்மா அப்பா குட்டிக்கு உரியதான். அவருக்கு 15-16 பட்டங்கள் இருக்கலாம். அவர் பல நூல்களை எழுதியிருந்தார், பல பிரசங்கங்களை செய்தார். அந்த நூல்களிலே பல தொகுக்கப்பட்டிருந்தது. அவர் இறுதியாகவும் வாழும் வழி என்ற நூலை கூட எழுதியிருந்தார். இவரை பற்றி பலர் நூல்களை எழுதியிருந்தார்கள். எங்களுடைய பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள் காலம் தந்த கைவிளக்கு என்று எழுதியிருந்தார். அதே போல எங்களுடைய கோகிலா மகேந்தர் அவர் மிகவும் நெருக்கமானவர். தங்கம்மா அப்பா குட்டியோடு எல்லா நாளும் நாங்கள் துக்கியம்மன் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு போற போதும் அங்கே வந்திருப்பார். அவர் கூட தங்க தலைவி என்ற ஒரு பெயரிலே ஒரு நூலை செய்திருந்தார். இப்படி பல நூல்கள் அவரை பற்றி நான் எழுதி கொண்டு போற போது எனக்கு எழுதியே நான் இவ்வளவு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. கால அடிப்படையில் நான் ஒரு முறை அவற்றையெல்லாம் மீண்டு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியது. இப்ப அந்த வகையில இவரது கல்வி புலம், பாடசாலை கல்வி, பண்டித பரீட்சைகள், அதாவது இப்ப தமிழ் படிப்பிக்கிறோம் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்திலே தமிழ் எப்படி படிப்பிக்கப்படுகிறதுன்றது தெரியும். பண்டிதர்கள் எவ்வாறு தமிழை படித்தார்கள், படிப்பிப்பார்கள், எங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல நாங்கள் பண்டிதர்களிடம் தமிழை கற்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இப்ப சைவ சித்தாந்தம் பண்ணி நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சாஸ்திர நூல் அறிவு இப்ப நாங்கள் எப்படி பார்ப்போம் என்றால் சைவ சித்தாந்தத்துல கடவுள் கொள்கை, ஆன்ம கொள்கை, மோட்சம், கர்மம், மறுபிறப்பு, அப்படி இப்படி தலைப்புகளை எடுத்து அதுக்கு ஏற்ற பாடல்களை இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள்ல சிவஞான போதம், சித்தியார், இவற்றில இதெல்லாம் உதாரணம் காட்டுவோம். ஆனால் எங்களுடைய சிவத்தமிழ் அன்னையிடம் கேட்டால் அவர் எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் அதை அவர் ஒப்புவிக்கின்ற, மனனம் செய்கின்ற அந்த முறையிலே மற்ற பண்டிதர் என்ற காரணத்தினாலே அவருடைய கல்வி புலம், அவருக்கு கொடுத்த அந்த அனுபவம், அவர் எப்படியாக பேசுவார், என்ன விடயங்களை எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவராக, புலமைத்துவ பண்புடையவராக இருந்தார். இப்ப இதிலே முதல்ல சொன்னது போல இந்த ராமநாதன் ஆசிரிய பயிற்சி கலாசாலை உண்மையிலேயே ஒரு கல்வி கூடமாக இருந்தது. அங்கே தங்கம்மாவினுடைய அந்த கல்வி நடவடிக்கைகள், முயற்சிகள் எல்லோரையும் கவரக்கூடியதாக இருந்தது. அதனால் அந்த சுந்தரராச ஐயங்கார் என்பவர் இவரை அந்த கம்பராமாயண பாடல்களை பிரித்து அதற்கு பொருள் கூறுகின்ற அந்த செயலை வகுப்பிலே இவரை கொண்டு செய்விப்பதாகவும், இவர் எழுதிய கட்டுரைகள் எல்லோருக்கும் விருந்தாக அமைந்ததாகவும், இயல்பாகவே ஒரு ரசனை, ஒரு சுவை மரபு அவரிடம் சுவைத்தல் என்று சொல்லப்படுகிற ஒரு அனுபவம் அவரிடம் இருந்தது. அது ஒரு கிஃப்ட், இன்பார்ன் டேலண்ட் என்று சொல்றது மாதிரி ஒரு பிறப்போடு ஒட்டிய சில பண்புக்கூறுகள் மக்களிடம் இருக்கும். அவரிடமும் ஒரு இன்ட்யூஷன், ஒரு உள்ளார்ந்த ஞானம்,
இப்ப எங்களுக்கு சில வேளையில என்ன நடக்க போகுதுன்றது இப்ப நாளைக்கு நடக்கிறது எங்களுக்கு சில வேளையில இன்றைக்கு முன்கூட்டியே தெரியும். எல்லாருக்கும் இருக்கு அந்த இன்ட்யூஷன், எல்லாருக்கும் இருக்கு. ஒரு டிகிரி டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடும். அப்ப அப்படியான ஒரு பக்குவம் அவரிடம் இருந்தது. எதையும் அவர் அப்படித்தான் சிலாகித்து பேசுவார். அவரிடம் பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போலேயே இருக்கும். ஆனா நாங்கள் கோயில்களுக்கு போனால் அதிகமாவோட கதைப்பதற்கோ போட்டோ எடுக்கிறதுக்கோ நிக்கிறது இல்லை. அப்படி நின்றால் எங்களுக்கு பேச்சு விழும். என்னன்னு சொன்னா, நீங்களும் இப்பதான் படம் எடுக்க வந்திருக்கிறீங்களோன்னு எங்களை பேசுவார். ஒரு கண்டிப்பு இருந்தது. ஏனென்னா நாங்கள் உறவினர்கள் கோயில்களுக்குள்ளே நாங்கள் அலைந்து கொண்டு அப்படி இப்படி திரிவதை அவர் பெரும்பாலும் உறவினர்களை அங்கே விடுவதை அவர் விரும்புவதில்லை. அதுபடினாலே நாங்கள் தூரத்துல நின்று அவ கூப்பிட்டால் கிட்ட போறது, இல்லையென்று சாப்பிட சொன்னா சாப்பிடுறது, இல்லையோ பேசாம சாப்பிடாமலும் வீட்டுக்கு வருவோம். ஏனென்று சொன்னா ஒரு கண்டிப்பான ஒரு நடைமுறையை அவர் கோயிலோடு வைத்திருந்ததையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்ப இவ்வாறு அவருடைய ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் அவர் பெற்ற அந்த புலமைத்துவம், இவருடைய ஆசிரியர் பணிகளிலே ஏற்கனவே எங்களுடைய தலைவி உங்களுக்கு சொல்லியது போல 1949 அவர் பாத்திமா கல்லூரி கொழும்புக்கு வந்தார். ஆனா அவர் எனக்கு சில இடங்களில் கதைக்கிற போது சொல்லுவார், எனக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அந்த முஸ்லிம் பாடசாலையிலே படிப்பித்த காலத்திலே தான் நான் காணதை சரியாக பின்பற்றியதாகவும் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டதாகவும் கூறுவார். அதே போல மட்டக்களப்பு சிசிலியா பாடசாலையிலே அவர் கற்பித்த காலத்திலே அங்கே சகோதரிகளோடு பழகிய பழக்கம், அவர்களுடைய தியாக மனப்பான்மை, அன்பு, அரவணைப்பு, இப்படியான விடயங்கள் எல்லாம் அவரை ஒரு உள ரீதியான ஒரு தாக்கத்துக்கு கொண்டு வந்தது. அப்ப இவை எல்லாம் சேர்ந்துதான் ஒருவன் திடீரென்று ஒரு பண்டிதராகவோ ஒரு டீச்சராகவோ இருந்த உடனே எதுவும் உடனடியாக வந்து விடாது. அவருடைய அந்த பாடசாலை அனுபவங்கள் அதே காலத்தில் அந்த மட்டக்களப்பிலே இருந்த போது சிவானந்த வித்யாலயத்திலேயே சமய வகுப்புகள் எடுத்திருக்கிறார். இங்கே கொழும்பிலே இருந்த காலத்திலேயும் கபிதாபத்தை, மற்றது இந்த ஜிந்துப்பட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில்களிலே அவர் தன்னுடைய சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறார். இவர் திருக்கேதீஸ்வர ஆலய அறங்காவலர் சபையை சேர்ந்தவர்கள் சிவராத்திரிக்கு ஒரு சொற்பொழிவு செய்ய சொல்லி கேட்டு அவர் பேசிய அந்த பேச்சு இலங்கை வானொலியில் ஒளிபரப்பப்பட்டது. அப்ப அந்த காலத்தில இருந்து இவர் கொழும்பை மையப்படுத்திய இவருடைய சமய வாழ்க்கை, இந்த பிரசங்க மரபுகளை பார்க்கின்ற போது எல்லா மக்கள் மத்தியிலும் அதில் சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றது இவருடைய சொற்பொழிவுகள் இலங்கையில மட்டுமன்றி இந்தியாவிலும், மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் மாநகரிலும், இவர் லண்டனுக்கு போற போது எனக்கு தெரியும், எங்களுடைய துர்கம்மன் கோயிலே இருந்த மனோகர குருக்கள் என்று ஒருவர் அந்த காலத்திலே இருந்தார். அவர் கூட அந்த கோயிலே தான், லண்டன் கோயிலே இருந்தார். அப்போது இவர் அங்கு சென்று அங்கு பிரசங்கங்கள் ஆற்றி இருந்தார். மலேசியாவில் 27 இடங்களிலே, அந்த அட்டவணை கூட அந்த நூல்கள்ல இருக்கிறது, 27 இடங்களிலே அவர் சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறார். அந்த சொற்பொழிவுகள் 10 சொற்பொழிவு என்ற தலைப்பிலே ஒரு நூலாக வந்தது. இதே போல கந்த புராண சொற்பொழிவுகளும் ஒரு புத்தகமாக இருக்கிறது. கந்த புராணம், பெரிய புராணம், திருக்குறள், சிலப்பதிகாரம், இந்தியாவிலே அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்றவற்றில் சிலப்பதிகார உரைகளை ஆற்றி இருக்கிறார். அவ்வாறு ஆற்றுவதற்கு எது பின்புலமாக இருந்தது என்று சொன்னால், இவர் இந்த பண்டித பரீட்சை பாடசாலையில் ஆசிரியராக இருந்த காலத்திலே நேரத்தை வீணாக்காமல் நூல்களை எடுத்து தானாகவே வாசித்து விளங்கி அந்த புலமைத்துவத்தை வளர்த்து கொண்டதன் காரணமாகத்தான் அவர் இப்படியான பேச்சுக்களை நடத்த முடிந்தது. ஒரு பெண்மணி இவ்வாறு எத்தனையோ இடங்கள்ல அவர் இவ்வாறு மேடி ஏறி பேசிய பேச்சுக்கள் எல்லாரையும் மெய்சிலிர்க்க வைக்கின்ற ஒரு அனுபவத்தை, அது ஒரு உணர்ச்சி. 8 வகையான சாத்வீக அனுபவங்களிலே ஒன்றாக நாட்டிய சாஸ்திரத்திலே பேசப்படுகின்ற உணர்ச்சிகளிலே ஒன்று ரொமான்சம், புல்லரித்த உடம்பிலே ஒரு மெய்சிலிர்க்க வைக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்ததாக இவருடைய பேச்சுக்களை கேட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போது எங்களுக்கும் அது ஒரு புலகாங்கிதம்,
என்று சொல்லப்படுகின்ற ஒரு அனுபவத்தை தருகிறது. இப்ப இந்த வகையிலே அவர் சொற்பொழிவுகள் மூலமாக தன்னுடைய சமய கருத்துக்களை, தத்துவ கருத்துக்களை மக்கள் மத்தியிலே இலகுவான முறையில் மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே, இப்ப துர்க்கை அம்மன் கோயிலே செவ்வாய்க்கிழமை 7 செவ்வாய் நானும் போயிருக்கிறேன். அந்த கோயிலுக்கு பொங்கல் எல்லாம் செய்து அந்த 7 செவ்வாயில அந்த பொங்கல் படைத்து அந்த அம்மனை வழிபடுற சந்தர்ப்பம் கிட்டியது. அந்த காலத்திலே கோயில்ல புதன்கிழமை தொழிலாளர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் சம்பளத்துக்கு வேலை செய்வார்கள். ஏனென்று சொன்னால் இப்ப அடுப்புகள் வைத்து எல்லாரும் விறகு எரித்து அந்த இடத்துல இருந்து பொங்கல் பொங்கி முடித்து அப்படியே விட்டுட்டு போக அடுத்த நாள் புதன்கிழமை தொழிலாளர் என்ற பெயரிலேயே அங்கே அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மக்கள் எந்த வகையில இந்த கோயிலோடு கூடிய அளவுக்கு தொடர்பு கொண்டார்கள், அது அவ்வாறு சமூக ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்தது. அப்ப கோயில் என்பதை ஒரு தளமாக கொண்டு தன்னுடைய ஆன்மீக பணிக்கும் சமூக மாற்றத்துக்கும் தொண்டாற்றியவராகத்தான் நாங்கள் இவரை பார்க்கிறோம். இந்த இடத்திலே நான் புலமைத்துவ ஈழத்து பிரபந்தங்களை எழுதியதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் ஆர்ம நாவலருடைய நூல்கள் எல்லாவற்றையும் வாசித்து அறிந்து ஆய்வு செய்து ஈழத்து பிரபந்தங்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையையும் எழுதியிருந்தார். கொழும்பு தமிழ் சங்கத்திலே அவர் பேச வந்த பொழுது இந்த 10 பாட்டு, எங்களுடைய தொகை 10 பாட்டு என்று சொல்லப்படுகின்ற நூலினுடைய ஆராய்ச்சியிலே அவருக்கு கொடுக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை அவர் பல கட்டுரைகளில் எழுதியிருக்கிறார். மற்றது இப்ப நான் ஒரு ஃபர்ஸ்ட் எங்களுடைய கலைஞர் பல்கலைக்கழகத்திலே படித்து முடிந்து யாழ்ப்பாணத்துக்கு போன உடனே ட்ரிம்ம ஹாலில் நான் ஒரு ஒரு டியூஷன் ஹிந்து சிவிலைசேஷன் பாடத்தை படிப்பிக்கின்ற போது நாங்கள் 4 வருஷம் படித்துட்டு போன உடனே எங்களுக்கு இந்த பெரியவர்களுக்கு அது என்னன்னா அந்த வகுப்பிலே இருந்தவர்கள் எல்லாம் வயதானவர்கள், ரிட்டையர் பண்ண போற ஆசிரியர்கள், அதிபர்கள் அப்படியானவர்கள் எல்லாம் படித்து கொண்டிருந்தார்கள். அப்போ நாங்க தேடி நூல்களை எடுத்த போது தங்கம்மா அப்பா குடியினுடைய இந்த 10 சொற்பொழிவுகளுக்குள்ள ஒரு கட்டுரை தோத்திரங்களும் சாத்திரங்களும். இப்ப தோத்திரம் என்ன உங்களுக்கு தெரியும், எங்களுடைய திருமுறைகள் தான் தோத்திரங்கள். சாத்திரங்கள் என்பது சைவ சித்தாந்த மேகண்ட சாஸ்திரங்கள் 14, சிவஞான போதம், சித்தியார், திருவருட் பயன், அது என்னன்னு அந்த 14 நூல்கள். அப்ப இங்க இந்த சிவஞான போதத்துல 12 சூத்திரங்கள் இருக்கிறது, திருமுறைகள் 12. அந்த 12 திருமுறையையும் நீங்கள் இலக்கியமாக பார்த்தீங்கள் என்றால் அதிலே என்ன பொருளுக்கு இலக்கியமான விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கோ அவற்றுக்கு இலக்கணமாக சிவஞான போதம் 12 சூத்திரங்களும் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு அவருடைய புத்தகத்தை வாசித்த பிறகு அதை படித்து நோட்ஸ் எடுத்து நான் படிப்பிக்கிற காலத்திலே தான் இந்த தோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் இடையிலே உள்ள அந்த தொடர்பை அவர் அவ்வளவு அழகாக சங்க இலக்கியங்கள்ல இருந்து திருமுறைகளுக்கு அந்த திருமுறைகளினுடைய சாரமாக இப்ப வேதம் பசு, அதன் வாழ்மை யாகமம், 4 ஓது தமிழ், அதன் உள்ளொரு நெய்யின் ஒரு சுவையாம், நீழ்வெண்ணெய் மெய்கண்டான் செய்ய தமிழ் நூலின் திறம். தமிழையும் சமயத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. சிலர் அது சமயம், அது கடவுள் அப்படி கும்பிடுறது, அல்ல சமயம் பற்றி பேசுறது தப்பானது, அது ஒரு ஏதோ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உரியது என்று நினைக்கலாம். அவ்வாறு அல்ல. எந்த ஒரு புலமைத்துவவாதியாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை என்பது அவருடைய அடிப்படை தேவையும் அடிப்படை உணர்வும் அடிப்படை அனுபவமாகத்தான் இருக்கிறது. இப்ப அவருடைய நூல்கள் அது தமிழ் நூலாக இருக்கலாம், இலக்கியங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சைவ சித்தாந்தத்திலே அவருக்கு இருந்த பரிச்சயம், நமது தலைவர் கூறியது போல அந்த சைவ சித்தாந்த சமாஜம் நடத்திய அந்த பரீட்சையில முதல் பெண்மணி, இலங்கையில இருந்து அந்த பட்டத்தை பெற்ற முதல் பெண்மணி தங்கம்மா அப்பா குடியவர்கள். இப்போது யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய தர்மபுர ஆதீன குரு மகா சன்னிதானம் அவர்கள் அங்கே சைவ புலவர் பரீட்சை மற்றது சைவ சித்தாந்த PhDக்கு உரிய வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே அவர்களுக்கு பிராமி எழுத்துக்கள் கூட கற்பிக்கிறார்கள். அங்கே மாணவர்கள்
திருவாசகத்தை பிராமி எழுத்தில் எழுதி எனக்கு அனுப்பி இருந்தார்கள். எனக்கு நாங்கள் பிராமிய ஆர்கியாலஜியில படிச்சிருக்கிறோம். அவர்கள் இப்போது இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிற போது அதை படிக்கிறார்கள். மற்றது இந்த புலமைத்துவ மரபை பற்றி நான் சொல்ல வேண்டும். புலமையாளர்கள், புலவர்கள் என்று சொல்லுகிறோம். யார் இந்த புலவர்கள்? இப்ப சங்க இலக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் பாணர் மரபு, புலவர் மரபு. இந்த புலவர்கள் என்று சொல்பவர்கள் புலமையாளர்கள், ஒரு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி உள்ளவர்களை தான் புலவர் என்று சொல்றது. நம்மளுடைய ஊர்கள் ஏண்டா சில வழி ஒரு சைவ புலவர், தமிழ் புலவர் என்றால் அவருக்கு வேற எதுவும் தெரியாது என்ற போல ஒரு 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 விதமான எண்ண கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள். புலமைத்துவம் உடையவர்கள் புலவர்கள். ஆனபடியால் தான் தொல்காப்பியர் செய்யுள் மரபை பற்றி பேசுகின்ற போது என்ன கூறி இருக்கிறார் என்றால், நாடக வழக்கினம், உலகியல் வழக்கினம், பாடல் சார்ந்த புல நெறி வழக்கம். புல நெறி வழக்கம் புலன் வழியாக, புலன் உணர்வு ரீதியாக, கண் காது போன்ற புலனறி உணர்வினூடாக, ஒரு சென்சரி பெர்செப்ஷன் ஊடாக அறியப்படுகின்ற உணர்வு. அப்போ புலவர் என்போர், அது தமிழ் புலவரோ சைவ புலவரோ சைவ சித்தாந்த புலவரோ யாரோ, அவர்கள் தாங்கள் கண்ணாலும் செவியாலும் கண்டும் கேட்டும் அறிந்தும் உணர்ந்து அனுபவித்த விடயங்களை தான் மற்றவர்களும் கேட்டு இன்புறக்கூடிய வகையிலே தங்களுடைய கற்பனை கலந்து தங்களுடைய ஆற்றல் காரணமாக, மொழி புலமைத்துவம் காரணமாக அதை வெளியிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு எழுதப்படுகின்ற இந்த இலக்கியங்கள், இந்த சொற்பொழிவுகள், இந்த பேச்சுக்கள் மக்களை கவரக்கூடிய வகையிலே ஒரு ரசனைக்குரியதாக இருப்பதனால்தான் அவை முக்கியத்துவம் பெறுகின்றன. இன்று வரைக்கும் தங்கம்மா அப்பா குட்டியினுடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் காதிலே ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. இத்தகைய புலமைத்துவ மரபுக்கு பின்னால் இவருடைய கல்வி பணி, இந்த பாடசாலை கல்வியில இறுதியாக அவர் அளவட்டி சதானந்த வித்தியாலயத்துக்கு வருகிறார். அதைத் தொடர்ந்து தெளிப்பளை யூனியன் கல்லூரியிலே ஆசிரியராக சேர்ந்து அங்கேயே அவர் பிறகு தன்னுடைய 50வது வயதிலே ஒரு ஓய்வு நிலைக்கு வந்து, அதற்கு பிறகு அவர் முழு நேரமாக துர்க்கியம்மனின் கோயிலை தலமாக கொண்டு தன்னுடைய தொண்டுகளை ஆற்றி வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இனி இந்த கோயிலும் சமூகமும் சிவத்தமிழ் அன்னை தங்கம்மா அப்பா குட்டியின் சமூக பணிகள். இந்த மதத்தில் தாய் தெய்வ வழிபாடு, நாங்கள் கொஞ்சம் தொன்மை பழமை எங்களுடைய பண்டை தமிழ் மக்களினுடைய வழிபாட்டு முறைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு தாய் தெய்வ வழிபாடு அன்று தொட்டு இன்று வரை மேலாண்மை பெற்றிருந்த சமய வரலாறு தொல்பொருட் சான்றுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. பேராசிரியர் சிவத்தம்பி சிவத்தமிழ் செல்வியின் பணிகளை சமூக நிலை நின்று நோக்கிய கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுபவை. அந்த வகையில் யாழ்ப்பாண இந்து பண்பாட்டில் அண்மை காலத்தில் ஏற்பட்ட முக்கியமான 2 மாற்றங்களை அவர் குறிப்பிடுகிறார். அவைதான் மிக மிக முக்கியமானவையும் அன்னை சிவத்தமிழ் செல்வியினுடைய அந்த அவருடைய சமூக மாற்றத்துக்கு, சமூக ஈடுபாட்டுக்கு, தற்கால நவ பொருளாதாரத்தை மையப்படுத்திய சமூக அமைப்புக்கு எவ்வாறு பொருந்தக்கூடியதாக இருந்தது என்பதை அவர் பேசாத நாளெல்லாம் பிரபா நாளே என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரையில மிக மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார். அவர் என்னுடைய துறை தலைவர் பேராசிரியர் சிவத்தம்பி. இப்ப நாங்கள் வகுப்பிலே ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணினால், ஒரு விடயத்தை யாராவது ஒரு விரிவுரையாளரோ ஸ்டூடெண்டோ கேட்டால் ஒரு அரை மணித்தியாலும் அவர் எங்களுக்கு அதை பற்றிய ஒரு விளக்கம் தருவார். அவருக்கு கீழே இருந்ததன் காரணமாகத்தான் நாங்களும் அவரை பின்பற்றி இந்த மாதிரி எல்லாம் ஓரளவுக்காவது எங்களால் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வந்தது என்று கூட சொல்லலாம். அவருடைய பார்வை, அவர் ஒவ்வொன்றையும் அணுகுகின்ற விதம், அவர் தங்கம்மா அப்பா குட்டி இந்த கோயிலோடு வரும் மற்றவர்களை பொறுத்தமில்லை, அவர் ஒரு கோயில் முதன்மையாளர், ஒரு கோயில் நிர்வாக சபை தலைவர், ஒரு பேச்சாளர் என்ற நிலையை தாண்டி அவர் எவ்வாறு சமூக ஈடுபாடுடையவராக காணப்பட்டார் என்பதை 2 முக்கியமான மாற்றங்களை சிவத்தம்பி அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். இந்துக்களால் வழிபடப்படும் ஒரு பெண் தெய்வத்தின் வழிபாடு பற்றியது. ஒன்று, ஒரு சமூக மாற்றத்துக்கு ஒரு குறியீடாக இருந்தது இந்த துர்க்கியம்மன் வழிபாடு. மற்றது யாழ்ப்பாண பிரதேசத்தில் பெண் தலைமைத்துவ கோயில் முகாமைத்துவம்.
இப்ப நீங்க கோயில் மணியக்காரர், கோயில் முகாமைத்துவம் என்றால் அது ஆண்பால் தான், அது ஆண்கள் தான். அப்படியான ஒரு சூழல்ல ஒரு பெண் தனித்து நின்று அவர் தன்னுடைய முழு பரிமாணத்தையும் இந்த கோயிலோடு வாழ்ந்து அதற்குள்ளேயே இருந்து அந்த கோயில் நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதோடு அங்கே நான் பார்த்துருக்கிற ஒரு முறை மகர சங்கராந்தி பூசை நடந்தது. அப்ப அந்த தீர்த்த துர்கா புஷ்கரணி என்று சொல்லப்படுகிற அந்த தீர்த்தத்தில் சுவாமி நீராடி வந்த பிறகு எல்லோருக்கும் அங்கே வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு அந்த நீரை தெளிக்க வேண்டும். ஆனால் அன்று ஒரு வயது குறைந்த ஒரு சின்ன ஐயர் தான் அதை தெளித்தார். அப்போதே அவ அந்த இடத்திலேயே எல்லாருக்கும் நல்ல பேச்சு ஏன்னு சொன்னால் மக்களே இங்கு வருகிறார்கள். ஒரு குருக்களினுடைய ஆசீர்வாதம் அவருடைய கையினாலே அந்த நீர் தெளிக்கப்பட வேண்டும். அந்தந்த இடத்திலே அடுத்த இடத்திலே எல்லாம் நேரடியாக சொல்லுவார். மறைமுகமாக அவர் சொல்லுவதற்கு அங்கு ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த தலைமைத்துவ பண்பு அவருக்கு இருந்ததன் காரணமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கோயில்ல மட்டுமல்ல, சில இடங்கள்ல வேறு கோயில்கள்ல பல பிரச்சனைகள் வருவது வழக்கம். அப்படி வருகின்ற போது அவர்கள் கேட்பார்களாம், இந்த துர்க்கி அம்மன் தேவஸ்தான செல்வி தங்கம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவனுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொல்லி அவ என்ன சொல்லுகிறாவோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் அந்த மக்களிடத்தை உண்டு பண்ணியவர் இவருடைய. அதற்கு காரணம் அவருடைய ஆளுமையும் அவருடைய அறிவும் என்றுதான் சொல்ல வேணும். தங்கம்மா என்ற ஒரு தமிழ் ஆசிரியை தனது ஆன்மீக யாத்திரையின் ஊடாக அவரது புலமைத்துவ முதிர்ச்சியின் வழியாக அவரை வழிநடத்தும் சமூக மத தரிசனங்களின் ஊடாக இந்த இரு மாற்றங்களும் மேற்கிளம்பி உள்ளன. பேராசிரியர் கூறுவது போல துர்கா துரந்தரி தங்கம்மாவின் சான்றாண்மையையும் தனித்துவத்தையும் வெளிப்படுத்துவதாக இந்த கருத்து அமைகிறது. இந்து மதத்தில் சிறப்பு பெறும் பெண் தெய்வ வழிபாட்டின் தொன்மை பற்றி நோக்குதல் அவசியம். பண்டைய இனக்குழும மக்களின் அறிவார்ந்த அழகியல் உணர்வினால் இறை வழிபாடு தோன்றியது. சமூக பண்பாட்டு மரபிற்கேற்ப இயற்கைக்கு ஏற்ற வகையில் தெய்வங்கள் கொண்டாடப்பட்டமையும் நாம் அறிந்தது. அந்த வகையில் தமிழ் பண்பாட்டு பாரம்பரியத்தில் துர்க்கை அம்மன் வழிபாட்டை அல்ல துர்கா தேவியை நாங்கள் துர்க்கையை பார்க்கிற போது பண்டைய சங்க இலக்கியங்களில் கொற்றவை என்ற ஒரு தெய்வத்தை பார்க்கிறோம். அந்த கொற்றவையினுடைய ஒரு வடிவமாக துர்க்கை. இப்ப நீங்க கல்வி, செல்வம், வீரம் என்று பார்க்கிற போதே உங்களுக்கு தெரியும், வீரத்துக்குரிய ஒரு போருக்குரிய தெய்வம். திராவிட பண்பாட்டு மரபிலே நீங்க திருமுருகாற்றுப்படியை பார்த்தீங்கள் என்றால் பண்டைய தமிழ் மக்களினுடைய பண்பாடும் அதே நேரம் ஆரிய திராவிட நாகரிக கலப்பின் வெளிப்பாட்டையும் நீங்க திருமுருகாற்றுப்படியிலே பார்க்கலாம். மலேசியாவிலே திருமுருகனுடைய அந்த செமினாரில் திருமுருகன் திருவாக்கு திருப்பிடமும் மலேசியா பல்கலைக்கழகமும் நடத்திய ஒரு ஆய்வரங்கிலே நான் அந்த கட்டுரை தான் வாசித்தேன். ஆரம்பத்துல முருகனை வழிபட்டவர்கள் கொற்றவை செருவன், வெற்றி வெல்போர் கொற்றவை செருவன், இளைய அணி சிறப்பில் பழைய கடவுளாகிய கொற்றவையினுடைய மகன் என்று தாய்வழி உறவுக்குத்தான் இடம் கொடுத்தார்கள். ஆனால் ஆரிய நாகரிக செல்வாக்கு ஏற்பட்ட நிலையிலே அங்கே திருமுருகாற்றுப்படையிலே முருகன் சிவகுமாரன் தந்தை வழி உறவு, தேவசேனாபதி என்ற பெயர்களை உடையவனாக அங்கே காட்டப்படுவதை நாங்கள் வேறுபாட்டை பார்க்கிறோம். அப்ப இந்த கொற்றவை எப்படியான தெய்வம் என்றால் ஒரு போர் தெய்வம், வீரத்துக்குரிய ஒரு தெய்வம். அது ஒரு கொடூரமான தோற்றப்பாடு. நாங்கள் சிற்பங்களை பார்ப்பதாக இருந்தால் பல்லவர் காலத்தே கோயில் சிற்பங்கள், அதாவது இந்த ரிலீஃப் ஸ்கல்ப்சர் என்று சொல்லப்படுகிற அந்த சிற்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தனியாக இந்த துர்க்கையை வடிவமைத்திருப்பார்கள். மகிஷன் என்ற எருமத்தலை உடைய ஒரு அசுரனோடு இந்த துர்க்கை போரிடுகின்ற ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். அப்ப அப்படியான இந்த துர்க்கை எவ்வாறு இங்கே ஒரு சாந்த சொரூபியாக, ஒரு சுந்தரவல்லியாக, பெண்களுக்கு தாலி வரம் கொடுக்கின்ற ஒரு தாயாக, அந்த கொடுத்த தாலியை பாதுகாக்கின்ற ஒரு தெய்வமாக, ஒரு திருமண பிராப்தி வேண்டி கோயில்களுக்கு சென்று அந்த துர்க்கையை வழிபட்டு மக்கள் பலன் பெறுகின்ற ஒரு நிலையிலே
அந்த துர்க்கை அம்மன் வழிபாடு எவ்வாறு ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை ஒரு குறியீடாக கொண்டு வரப்பட்டது. இப்படியான ஒரு ஒருங்கிணைப்பு தானாக இடம்பெறவில்லை. அன்னை தங்கம்மா அப்பா குட்டியனுடைய ஆளுமையினாலும் அவருடைய தீர்க்க தரிசனத்தினாலும் தான் இவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டது என்பதை பேராசிரியர் சிவத்தம்பி அடித்து கூறுகிறார். அவ்வாறு அவர் கூறுகின்ற விடயங்களை நான் வாசித்த பொழுது எனக்கு ஒரு சமூக மாற்றத்திற்கான எப்படியான ஒரு பங்களிப்பு அன்னையிடம் இருந்தது. எனவே அவருடைய ஆளுமை என்பது அவர் ஒரு சமயவாதியோ அல்லது ஒரு பிரசங்கியோ அல்லது வரும் புலமைத்துவம் உள்ளவரோ மட்டுமல்ல, ஒரு சமூக மாற்றம், மக்களினுடைய தேவை. இப்ப எல்லாருக்கும் திருமணம் என்பது ஒரு பிரச்சனை. ஏன் பிரச்சனை ஆகிறது என்று சொன்னால், கால மாற்றங்கள், எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, எங்களுடைய பண்பாட்டு நிலைமைகள், எங்களுடைய சமூக கட்டமைப்பு, இவையெல்லாம் சேர்ந்து இவையெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகின்ற போது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காட்டுவது போன்ற ஒரு அமைப்பிலே அந்த துர்க்கை அம்மன் வழிபாடு எவ்வாறு மாற்றம் பெற்று இந்த கோயிலே இடம்பெற்றுள்ளது என்பதை பேராசிரியர் மிக அழகாக கூறியிருக்கிறார். அவரது வார்த்தைகளில் கூறுவதாக இருந்தால், இந்த எங்களுடைய சான்ஸ்கிரிட் மரபு ரீதியா சமஸ்கிருத அடியாக வருகின்ற இந்த கடவுளர்களுக்கும் எங்களுடைய பழைய காலத்திலே நாங்கள் காளி கொற்றவை என்று வணங்குகின்ற கடவுளர்களுக்கும் இடையிலே எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டது, எவ்வாறு நாங்கள் கடவுளர்களை ஏற்றுக்கொண்டோம், எங்களுடைய கடவுள் கோட்பாடு எத்தகையதாக இருந்தது என்ற கருத்துக்களின் அடிப்படையிலே காளிக்கும் துர்க்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு எடுத்துரைக்கப்படுகிறது. காளி இந்த கண்ணம் கருப்பி தான் அவர் சொல்லுகிறார். இப்ப காளி கொற்றவை என்றால் ஒரு கருப்பி, ஒரு கொல்லாதவள், ஒரு கொடூரமான ஒரு தெய்வம், அழித்து விடுவாள். நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு தீய செயல்களையும் தாங்காது, நமக்கு தண்டனை தரக்கூடிய ஒரு கொடூரமான தோற்றப்பாடு உள்ளவள். எனவே அவர் சொல்லுகிறார், காளி இந்த கண்ணம் கருப்பி தான் தெல்லிப்பளையில் கனிந்த மனது காமாட்சியாக, சூலத்தால் சுட்டு பொசுக்குபவளாக அல்லாமல் சுக போகங்களை அள்ளி கொடுக்கும் சுந்தரவல்லியாக, தாயாக வீட்டிலிருந்து தாலி வரம் தருபவளாக, தந்த தாலியை காப்பவளாக, அந்த தாலியில் மஞ்சள் பொலிவை சௌபாக்கியங்களை பூரணப்படுத்துபவளாக அருள் ஆட்சி நடத்துகிறாள் என்ற ஒரு கருத்தை மிக அழகாக ஒரு புலமைத்துவ பார்வை. நாங்கள் எந்த ஒரு நூலை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கிறோம், வியாக்கியானம். இப்போ ஒருவர் அது ஒரு பாடல், ஒரு கருத்தை சொல்லப்படுகிறதா அதை அப்படியே காலம் முழுக்க ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்றது இல்லை. ஏனென்று சொன்னால் அது காலத்துக்கு காலம் மொழிக்கு அப்பாலும் தொழிற்பட்டு கொண்டு இருக்கும். மொழிக்கு அர்த்தங்கள் நிறைய இருக்கும். நாங்கள் இப்போ முக்கிய அர்த்தம், லட்சிய அர்த்தம், வியங்கியார்த்தம் அல்லது பிரைமரி மீனிங், செகண்டரி மீனிங், சஜஸ்டட் மீனிங், சின்டாக்டிக்கல் மீனிங் என்று ஒரு மீனிங் தியரியே நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த மொழி புலமையினூடாக அர்த்தங்கள் வியாக்கியானப்படுத்தப்படுதல் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இப்படி ஒரு எண்ணத்தை அவர் முன்வைத்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது. இந்த காலத்து துர்க்கையின் அருள் பரிமாணம் யாழ்ப்பாணத்தில் மாறி வரும் குடும்ப அமைப்புக்கும் பெண்கள் நிலைமைக்கும் அத்தியாவசியமான ஒன்று ஆகிட்டு என கூறுகிறார். இதே போல நீங்க அபிராமி பட்டருடைய கருத்துக்களை பார்த்தால் இந்த துர்க்கம்மனுடைய தோற்றத்தை, துர்க்கம்மன் கோயிலே இந்த பாடல்கள் பல எழுதப்பட்டிருக்கிறது, நீங்க பார்க்கலாம். சின்னந்தெரிய மருங்கினர் சாத்திய செய்யப்பட்டு தென்னம்பெரிய முலை முத்தாரம் பிச்சு மொய்த்த கொண்டை, இப்படியெல்லாம் பல கருத்துக்களே இந்த பாடல்கள் இருப்பதை பார்க்கிறோம். பாரம்பரிய சமூக கட்டமைப்புகளை புறங்காண வைக்கும் நவ பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுத்தும் சமூக மேல்நிலைப்பாட்டு சாத்தியப்பாடுகளின் உந்துதல்கள், பெண் கல்வியின் வளர்ச்சி, உத்தியோக வாய்ப்புகளினால் ஏற்படும் வாழ்க்கை தர மாற்றங்கள், யாழ்ப்பாண சமூக அமைப்பில் பெண் பிள்ளைகளின் விவாக பிரச்சனைகளையும் தாக்க தொடங்கிட்டு தெளிப்பளையில் துர்கா வழிபாட்டு பரிமாற்றமும் சமூக தேவையும் ஒன்றிணைந்தன என்று கூறுவதிலும் பார்க்க தங்கம்மா அப்பா குட்டி அம்மையாரின் சமூக மத தரிசனத்தில்
ஒன்றிணைக்கப்பட்டன என்றே கூற வேண்டும். பேராசிரியரது கருத்துப்படி சமூக தாக்கங்களின் காரணமாக வெளியே மொழியப்படாதிருந்த சமூக தேவைகள் இங்கே மறைமுகமாக வழிபாட்டினூடாக நிறைவு செய்யக்கூடிய வகையிலே அங்கு ஒரு சமூக மாற்றம் நிகழ்ந்துள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இரண்டாவது சமூக மாற்றம் கோயில் முகாமைத்துவம். கோயில் மணியம் என்றால் ஒரு ஆண் என்று சமூக இலக்கணம் வகுக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் ஒரு பெண்மணி தன்னை நிலைநிறுத்தியமை வியப்புக்குரியது. கோயில் முகாமைத்துவம் என்பது ஒரு அந்தஸ்தாக பார்க்கப்படும் நிலையில் பெண் ஒருவர் இப்பணியில் யாழ் சமூகத்தில் இடம்பெறுவது ஒரு பெரிய மாற்றமே. மேற்கூறிப்பட்ட மாற்றங்களும் தங்கம்மா அப்பாக்குட்டி என்ற ஒரு தனித்துவ ஆளுமையை உந்து சக்தியாக கொண்டு தெளிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தை தளமாக கொண்டு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கோயில்கள் வழிபாடு சடங்கு கிரியைகளுக்கு அப்பால் சமூக தேவைகளை நிறைவேற்றும் சமூக நிறுவனங்களாக மாற்றம் பெற்றுள்ள இந்த நிலையில் அவரே முதல் அடியாராக இருந்து அந்த கோயில் கிரியைகள் நிர்வாகம் எல்லாவற்றையும் கவனிப்பதோடு தன்னுடைய அந்த பிரசங்க முறையினாலும் அவருடைய ஆளுமையினாலும் அவர் எந்த வகையிலே கோயிலுக்குள்ளேயும் வெளியேயும் பல்வேறு வகையான கடமைப்பாடுகளில் ஈடுபட்டு இன்றைக்கு அவருடைய ஆளுமை பற்றி நாங்கள் அவருடைய 100 அகவையை தாண்டி அவர்களை சிந்திக்கின்ற வகையிலே அவருடைய புலமைத்துவ மரபு இருந்தது. அவர் எழுதிய நூல்கள், அவரை பற்றி எழுதிய நூல்கள், மற்றது அவர் கோயிலுக்குள்ளே கட்டிட ரீதியாக மற்றது ஒரு ஆய்வு நூல் நிலையம், அதை விட இந்த பதிப்புகளை அவர் வெளியிட்ட புத்தக பதிப்புகள், இவ்வாறு கனடா சைவ சித்தாந்த நிறுவனத்திலே அவரும் ஒரு உறுப்பினராக இருந்தமை, அவருடைய பௌள விழா கொண்டாடப்பட்ட போது அவர்கள் சிறப்பு வெளியீடாக ஒரு அன்பு வழி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரையை வெளியிட்டமை என்று, மற்றது அவருடைய 60வது மணி விழா நடந்த காலம் எங்களுடைய பல்கலைக்கழக ரெஜிஸ்ட்ரார் சிவராஜன் அவர்கள் அவரை தலைவராக கொண்டு அந்த நிர்வாக சபையொன்று உருவாக்கப்பட்டு 5 நாட்கள் அந்த மணி விழா கொண்டாடப்பட்டது. 3 நூல்கள் வெளியிடப்பட்டன. சிவத்தமிழ் செல்வம், சிவத்தமிழ் ஆராய்ச்சி, இன்னும் ஒன்று சிவத்தமிழ் இன்பம் என்ற வகையிலே எல்லாம் சிவத்தமிழ் என்ற பெயரோடு அங்கே சைவமும் தமிழும் சேர்ந்த ஒரு சிவத்தமிழாக அன்னையாக அவரை நாங்கள் பார்க்கின்ற ஒரு நிலையிலே அவருடைய பங்களிப்புகள் இன்னும் எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்க முடியாது, நாங்கள் வாசித்துத்தான் அறிய வேண்டும். அப்போ அந்த விஷயங்களை பார்க்கின்ற போது ஒரு பெண்ணால், அதுவும் யாழ்ப்பாண சமூகத்திலே இப்போது இல்லை, இப்போது கூட யாரும் இலகுவாக அத்தகைய நிலையை அடையலாம். ஆனால் அந்த காலகட்டத்திலே அப்ப ஆர்ம நாவலருக்கு பின்னர் அவரை நாங்கள் 5ஆம் புரவர் என்று போற்றுகிறோம். அந்த வகையிலே அவருடைய காலத்துக்கு பின்னர் அன்னை துர்கா துரந்தரி, செல்வி சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுடைய இந்த பன்முகப்பட்ட ஒரு ஆளுமைதான் இந்த சமூக மாற்றத்தையும் ஒரு சமய ரீதியான சொற்பொழிவுகள் மூலமான ஒரு மக்கள் மத்தியிலே விடயங்களை இலகுவாக கொண்டு சென்ற ஒரு வழிமுறைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இந்த வகையில் இந்த இடத்திலே நான் பெருமைப்படுவதற்கு ஒரு காரணம், மன திருப்திப்படுவதற்கு ஒரு காரணம், அவரை பற்றி தமிழி என்ற அமைப்பாலே போன வருஷத்துக்கு முதல் ராமநாதன் காலேஜிலே ஒரு அவருடைய நினைவு பேருரை ஒன்று நடந்தது. தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுக்கு எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கௌரவ கலாநிதி பட்டத்தை கொடுத்த பொழுது நான் இல்லை அப்போது அங்கு, ஆனா அந்த காலத்திலேயும் அவர் லேடி லீலாவதி ராமநாதனுடைய நினைவு பேருரையை ஆற்றியதாக நான் அறிந்து கொள்கிறேன். எனவே இந்த வகையில் இன்றைக்கு இந்த இடத்தில் தமிழ் சங்கம் அவருடைய ஒரு புலமைத்துவ உரையாடலை நிகழ்த்தியமைக்கும், என்னை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்கும் தலைவருக்கும் நிர்வாக உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமும் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி பற்றிய ஒரு புலமை கருத்தாடலை பகிர்ந்து கொண்ட
பேராசிரியர் ஏ என் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே மிக்க நன்றியறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கான கௌரவத்தை இப்பொழுது சங்க கீதத்துடன் இங்கே நிறைவு.